அரசியலுக்கு வருவதற்கான காரணத்தை பல வருடங்களுக்கு முன்பே கூறிய தளபதி விஜய். பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் கலந்து கொண்டிருந்தார். அதில் அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை மனம் திறந்து சில விஷயங்களை கூறியிருந்தார். அதில் அவர் பேசியிருப்பதாவது: என்னோட மைண்ட்ல இருக்கிற விஷயத்த நான் உங்க கூட ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் எல்லாம் எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவர்களுக்காக பாடுபடுவேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். எதிர்காலத்துல நான் அரசியல்ல காலடி எடுத்து வச்சாலும் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் என்று அன்றே தான் அரசியலுக்கு வருவதை கணித்தது போன்று பேசியிருந்தார். இன்று உண்மையிலே தமிழ் மக்களை மனதில் வைத்து தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் அதன் முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி 1 கோடி உறுப்பினர்களையும் தன் கட்சியில் இணைத்துள்ளார். தற்போது கட்சியின் ஓராண்டையும் வெற்றிகரமாக கடந்து இன்று 2ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளார். இனி தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வாக தளபதி விஜய் மக்களை ஒவ்வொரு தொகுதியிலும் நேரடியாக சந்திக்க நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவர் அன்றே கேட்டுக்கொண்டதை போன்று மக்கள் அவருக்கு துணையாக இருந்தால் 2026 நல்லாட்சி அமைப்பார்.